பெண்கள் முன்னேற்றம் அடைந்து வரும் இந்த காலகட்டத்திலேயே சில தடைகளை பெண்களை தொடரும்போது, வீட்டுக்குள்ளேயே பெண்கள் முடங்கியிருந்த காலத்தில் அவர்கள் வெளியே எத்தனை தடைகளை வந்திருக்கும். அப்பப்பா நினைத்தாலே கொடூரமாகத்தான் உள்ளது. அத்துணை தடைகளையும் தாண்டியதோடு மட்டுமல்லாமல் பல போராட்டங்களையும் நடத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் ஒரு 90 வயது இளம்பெண். கிராமத்தை சுற்றியுள்ள நிலங்கள் கிராம மக்களுக்கே சொந்தம் என்ற கொள்கையை இன்று வரை தாங்கி பிடித்து வருகிறார் இந்த 90 வயது இளம்பெண் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 1960ஆம் ஆண்டுகளில் தஞ்சையில் இருந்த கோவில் நிலங்களை உழைக்கும் வர்க்கத்தினருக்கு பெற்றுக் கொடுத்த பெருமைக்குரியவர் இந்த மூதாட்டி. முந்தி நாங்கள் செய்த வேலையை இந்த இடத்துல காந்தி கிராமம் சவுந்தரமாகவும் நானும் போய் மூலையில் உட்காந்துருக்கிற பெண்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தான் அங்கே ஆரம்பித்தோம். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் நம்ம அடிப்படையான மனிதனுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது அடிப்படையான ஒரு ஆன்மீக உணர்வு மங்கி போகே வந்துட்டுருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம ஊழியரகத்திலிருந்து சேவையாற்றி வரும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பல பகுதிகளில் சொந்த நிலமின்றி மக்கள் தவிப்பதை பார்க்க முடியவில்லை என்று வேதனைப்படுகிறார். மகளிர் தான் இப்படிப்பட்ட அநீதிகளை சமுதாயத்திலே எத்தனையோ கேடுகள் புகுந்து விட்டது. என்ன பேசிக்காக இருக்க வேண்டிய சமுதாய ஒழுக்கங்கள் சீர்பட்டு கிடக்குது. அதை சீர்படுத்துவதற்காக பெண்கள் முன்னால் வரணும். பத்மஸ்ரீ விருது, ஆல்டர்னேட்டிவ் நோபல் பிரைஸ் போன்ற விருதுகளை வென்றிருக்கும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நிலமற்ற மக்களுக்கு நிலம் பெற்றுக் கொடுப்பதே தனது கனவு என்கிறார். சமுதாயத்தை சீர்படுத்த பெண்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்பதே கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் மகளிர் தின வாழ்த்து. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வீரமணிகண்டன்.